ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சீட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேற்றைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இந்த வேத பகுதி நமக்கு மிக தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேலும் என் மேலும் ஒரு நீதியின் சூரியன் உதிக்குமா? ஆண்டவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற நம் மேல கர்த்தர் ஒரு நீதியின் சூரியனை வைத்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும் பொழுது 2 காரியங்கள் அங்கே உண்டாகிறது. ஒன்று, அவர் சேற்றின் கீழ் ஆரோக்கியம். 2வது ஒரு காரியம் அங்கே உண்டாகிறது, கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வது. 2 விஷயங்கள் தான் இன்றைக்கு நமக்கு தேவையானது. அதாவது மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நீங்க யாரை கேளுங்க, நீங்க எவரை வேணா கேளுங்க. இப்ப நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல வந்தவங்கள ஒருத்தர் கேட்குறாரு, என்ன உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, 300க்கு குறைய மாட்டேங்குதுன்னுச்சு. அப்படியா, நீ மாத்திரையெல்லாம் ஒழுங்காக எடுக்கிறியா? அதெல்லாம் எடுக்கிறேன். மாத்திரையை மட்டும் விட்டுறாத, எடு, அது குறையும். அதனால் நான் பாரு, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, இப்போ 200 வந்திருக்கு. அவர் எதை சொல்கிறாருன்னா, சுகர் அளவு சொல்கிறார், சில பிபி அளவு சொல்கிறாங்க, சில வியாதியினுடைய கோரங்களை அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த பூமியில் நீங்கள் எந்த இடத்திற்கு போய் யாரை கேட்டாலும் they are having some problem in their health. Some suffering is there. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயப்படுகிற, ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நமக்கு வேணும். நமக்கு மனிதருக்கு பயப்படுகிற பயம் அல்ல, மிருகங்களுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். சில மிருகங்கள், சில காரியங்கள் பயங்கரமா ஆக்ரோஷமா நிற்கும். அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே என்ன? காரணம், அதை உண்டாக்கினவன் நம்மோடு கூட இருக்கிறான். அது நம்ம பார்த்து பயந்துதான் அப்படி நிக்குது. நீங்க கொஞ்சம் தள்ளினீங்கன்னா அது விலகி ஓடிடும். ஒரு சமயம் நாங்க வால்பாறைக்கு பக்கத்துல உள்ளுக்குள்ள, அதாவது ஒரு வால்பாறையிலிருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனோம். முருகன் எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் இருந்துச்சு. அங்கே நாங்கள் போயிருந்தோம். அப்படி நாங்கள் போயிட்டு அந்த பிஎம் வீட்டில் ஜெபமெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வழியில் 2 பேரும் மறைச்சி எங்களை நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இப்போ தான் ஒரு 8 ஆனை வந்திருக்கு, குட்டியோடு இருக்கு, அது எப்போ போதோ அப்போ தான் நீங்கள் போக முடியும். அப்போ நாங்கள் பார்க்குறோம். நான் இதுவரையிலும் ஆணையை, காட்டுக்குள்ள வளர்ற ஆணையை நான் ரொம்ப பார்த்தது, ரொம்ப க்ளோஸாக பார்த்ததில்லை. வளர்ப்பு ஆணையை பார்த்துருக்கேன். ஆனால் இது காட்டுக்குள்ள இருக்கிறது பயங்கரமாக இருக்கு, செமத்தியாக இருக்கு. அப்படி ஒரு 8 ஆணை நிற்கிது. மேலெல்லாம் மண், சேறு, சகதியாக இருக்கு. அப்படி ரோட்டில் நிற்கிது. அப்போ என் கூட இருக்கிற பாஸ்டரு, இன்னைக்கு அவ்வளோதானா, சாயந்தரம் ஆகுதா நைட் ஆகுதான்னு தெரியலையே, இது எப்போ போகுதுன்னு தெரியலையே,
அப்படின்னு அவர் புலம்புறாரு. டிரைவரு பயப்படுறாரு. அது குட்டி இருக்குங்க, நம்ம ரிட்டர்ன் வந்துச்சுன்னா வம்பு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மறுபடியும் அவன் வீட்டுக்கு போய் உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாதுகாப்பான இடம் தான். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் உள்ளே பேசுகிறோம், நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கிறவர்களுக்குள்ளே பேசுகிறோம், இது போகுமா, இது வெளியேறிடுமா, இது ஆண்டவர் விளக்கிடுவாரா அப்படின்னா அவர் சொல்ற விசுவாசம் அவர்களாம் இல்லை. அவர் சொல்ற அது எப்படி, இது என்ன நாய்க்குட்டி, அது நம்ம சொன்னா போறதுக்கு. நான் சொன்னேன், சர்வ வல்லவர் ஆளுகை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ நான் ஒரு கமெண்ட் பண்றேன், அது போதா இல்லையா மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சாங்க, நக்கல் அடிச்சாங்க. இவர் கமாண்ட் பண்ணுவாரோ அது போகுமா அப்படின்னு. நான் அப்புறம் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் இந்த 8 ஆணையும் வந்த தளத்துல கீழே இறங்கி போட்டோம், அவ்வளோதான். யாரோ ஒருவர் அந்த ஆணைகளை அடிச்சு பெருட்டினது மாதிரி அப்படி எல்லாம் விலகி அது அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி, ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்து வழியே தான் மேலே வந்துச்சு, அதே பள்ளத்து வழியே இறங்கி ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போ நாங்கள் டிரைவர்கிட்ட சொன்னோம், வண்டி எடுத்துருங்க, ஏன்னா அந்த பள்ளத்துலேருந்து அது மேலே ஏறி வரணும்னா முடியாது, அது காஃபி எஸ்டேட், அது ஒரு மேலான இடம், அதனால் நீங்கள் போங்க. நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேரையாவது நாங்கள் உயிரை காப்பாற்றிருப்போம். அவங்க அந்த ஊருக்கு நடந்து, அந்த காட்டு வழியாக நடந்து வராங்க. அவங்ககிட்ட சொன்னோம், 8 ஆணை வந்திருக்கு, அது உள்ளே இருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து போங்க. அவங்க பயப்படுறாங்க. பயப்படுறது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் சொன்னோம், எச்சரித்து பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற நம்மேல நீதியின் சூரியன் இருக்கும். நம்ம சொன்னா அந்த கிரியைகள், அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிகள் கட்டுப்படும். நான் பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். 2வது, அவர் சேட்டின் கீழ் ஆரோக்கியம். அப்ப தேவனிடத்துல நம்பிக்கை வைத்து, தேவனிடத்தை சார்ந்து, தேவனை தேடி, தேவனை ஆராதித்து, அவரை பயந்து, அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்து அவரை முழுமையா பின்பற்றும் போது முதல் விஷயம், நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும். வியாதிகள் எல்லாம் கர்த்தர் குணமாக்குவார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னா 128ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவனுக்கு எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறான் என்பதை அந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் சேட்டின் கீழ், தேவனுக்கு பயப்படுகிற மனிதர்கள் மேல் ஒரு சேட்டை விரிக்கப்படுகிறது. அந்த சேட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. ஹெல்த், குட் ஹெல்த், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை. 3வது அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். இப்ப பஞ்சத்தில் அடிபட்டு, பசியில் அடிபட்டு, ஐயோ இப்படி இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்கல்ல, அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கொழுத்த கன்றுகளைப் போல. அப்போ அவருடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாமல், ஒரு தரித்திரம் இல்லாம, குறைவில்லாம நிறைவை தந்த ஆண்டவர் நடத்த போகிறார். அதான் அதுக்கு அர்த்தம், கொழுத்த கன்றுகளைப் போல. இப்ப நம்ம ஊர்ல கொழுத்த கன்றுகள் எல்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி தான் இருக்கும். அது நடந்து வர்றதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கோ நாளைக்கு ஒன்று இருக்கிற மாதிரி தான் நடந்து வரும். ஆனால் கொடுத்த கன்றுகளை எங்கே திரும்ப பார்க்கலாம், நீங்க நல்ல கொடுமையான, அப்படி செழுமையான மாடுகளை நீங்க எங்க பார்க்கலாம்னா வட மாநிலங்கள்ல பார்க்கலாம். வட மாநிலத்துக்கு இந்த பஞ்சாப், ஹரியானா, டெல்லி,
இந்த பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா மோஸ்ட்லி பஞ்சாப், ஹரியானாவில், ராஜஸ்தானில், குஜராத்தில் இதை நீங்கள் பார்க்க முடியும். உத்தரப்பிரதேசத்தில் இதை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் பஞ்சாப்லலாம் பார்த்தீங்கன்னா மாடு, எரும மாடாக இருக்கலாம், பசு மாடாக இருக்கலாம். அங்கே அதிகமாக எரும மாடு தான். ஒரு சில இடம் பசு மாடு வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழிப்பாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாடெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படி இருக்காது. அது ரொம்ப க்ளீன், வெரி க்ளீன் அப்படி இருக்கும். அதுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு அவங்க வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு பண்ணையில் நான் போய் பார்த்தப்ப கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாடுகள், எல்லாம் அவ்வளோ செழிப்பு. அந்த செழிப்பு எப்படி தெரியுதுன்னா, அவங்க பால் கறக்குறாங்க. பால் கறந்து நமக்கு ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க. அவங்க அதில் கொஞ்சமாக தண்ணி கலக்கிறாங்க, கொஞ்சமாக. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாலை மட்டும் போட்டு கலந்தா, அப்போ டீ போட்டால் மேலே ஒரு ஒரு கொஞ்சம் 1/4 டம்ளர் கிட்ட நெய் அப்படியே இருக்கு, உருகி. அவ்வளோ நெய் இருக்காது, அவ்வளோ கொழுப்பு இருக்காது, செடுமை. இது நம்ம ஊரில் பார்க்க முடியாது. நீங்கள் நம்ம ஊரில் என்னத்தை காய்ச்சினாலும் அந்த நெய்யெல்லாம் பார்க்க முடியாது. அதில் நான் பார்த்தேன், அந்த டீ போட சொல்லி அவங்க ஃப்ரெஷ் மில்கை எடுத்து டீ போட்டப்போ இப்படி இருந்துச்சு. அதுலேயும் ராத்திரியில் நீங்கள் சாயந்தர வேளையில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே அந்த பாதாம் பால் போட்டிருப்பாங்க. அந்த பாதாம் பால் நம்ம நினைப்போம் பாதாம் பால்னு, சில நேரத்தில் பாதாம் பால் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த பாலை காய்ச்சுவாங்க, காய்ச்சி 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 ஒரு ஒரு அளவுக்கு நல்லா திக்கானோடனே ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சுருவாங்க. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தயிராக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற வெண்ணெய், அது ஒரு பெரிய திக்னஸாக இருக்கும் வெண்ணெய், அதை எடுத்துருவாங்க. அந்த தயிர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தயிரை எடுத்தானா கொல 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 கொலன்னு இருக்கும். அந்த ஊரில் தயிர் கேக் மாதிரி கட்டியாக இருக்குது. அதை நம்ம உடைச்சாலும் உடையுது. அவங்ககிட்ட இருக்கிறவரில் அது கட்டியாக தான் இருக்குது. அவங்ககிட்ட போய் கேட்கும்போது 500 கிராம் தயிர் ஏதோன்னு அப்படின்னு சொன்னால் அழகாக அவருக்கு தெரியுது அளவு. அதை வெட்டி அப்படியே அதை ஒரு ஸ்பூன் இருக்குது, அதில் எடுத்து எடையை வச்சு 1/2 கிலோ தயிரை பேக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் குலுக்குனா தான் அது உடையும். இல்லைன்னா அப்படியே தான் இருக்குது, கட்டி மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதான் செழுமை. ஆண்டவர் சொல்கிறார், நம்ம செழுமையாய் மாற்றுகிற கர்த்தர். அந்த செழுமையை நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த காலை வேளையில் 2 காரியங்கள் நமக்கு உண்டு. ஒன்றை செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் போது அவருடைய நீதியின் சூரியன் நம்ம மேலே இருக்குமா, அது வந்துட்டாலே முதலாவது ஆரோக்கியம் வந்துடும், 2வது செழிப்பு வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குது? இன்றைக்கு அதை மாற்ற போகிறார் நம்முடைய ஆண்டவர். அதில் ஒன்று தான், அவருடைய நீதியின் சூரியன் நம்ம மேலே உதிக்கணும். அப்போ நம்ம பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும், மனுஷனுக்கு இல்லை, மற்ற காரியத்துக்கல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா அவன் நீதியின் சூரியன் நம்ம மேலே உதிக்கும். அப்படி உதிச்சதுன்னா நம் வாழ்க்கையில் முழுவதும் பாதுகாப்பு இறங்கி அவன் சேட்டை இறங்கி ஆரோக்கியத்தை தரும், செழிப்பை தரும். இந்த காலை வேளையில் அந்த 2 விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் அவருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும்போது உண்டாகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம், உண்மையாய் நான் அறிந்து துதிக்க, உம்மை முன்னிறுத்தி நான் ஜெபிக்க, என் மேல அந்த நீதியின் சூரியன் உதிக்கிட்டாப்பா, எனக்கு கிருபைதாங்கன்னு கேளுங்க. அந்த கிருபையை தருவா. உங்கள் மேல் அந்த சூரியன் உதிக்கும், பெரிய காரியங்களை செய்வா. சுகமும்
செழிப்பும் உண்டாகும். ஆமேன். ஆமென்.